ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பட்டியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி கடலூர் சாலையில் மேம்பாலம் அமைக்கும் பணிக்கான முன்னேற்பாடுகள் மும்முரம். போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க சர்வீஸ் ரோடு அமைக்கும் பணி தீவிரம். புதுச்சேரியில் தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் நடைபெற்ற பிரம்மாண்ட தேசிய கொடி பேரணி. ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் வகையில் முப்படை வீரர்களுக்கு ராயல் சல்யூட். புதுச்சேரியில் புதிதாக 8 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. பொதுமக்கள் யாரும் பயப்பட தேவையில்லை என சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். புதுச்சேரி காவல் நிலையத்தில் மக்கள் மன்ற குறைகேட்பு நிகழ்ச்சி. பொதுமக்களின் 51 புகார்களுக்கு உடனடி தீர்வு அளிக்கப்பட்டதாக தகவல். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் ரோடியர் மில் ரயில்வே மேம்பால பணிக்காக புதுச்சேரி கடலூர் சாலையில் சர்வீஸ் ரோடு அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி ரோடியர் மில் ரயில்வே கேட் அருகே 72 கோடி ரூபாய் செலவில் மேம்பாலம் அமைக்கப்பட உள்ளது. கடந்த டிசம்பரில் முதலமைச்சர் ரங்கசாமி இதற்கான அடிக்கலை நாட்டினார். ஆனால் புதிய பேருந்து நிலைய மேம்பாடு காரணமாக தற்காலிகமாக ஏஎஃப்டி திடல் பேருந்து நிலையமாக செயல்பட்டு வந்தது. இதனால் மேம்பால பணிகள் தொடங்கப்படவில்லை. கடந்த 2ஆம் தேதி புதிய பேருந்து நிலையம் திறக்கப்பட்டு ஏஎஃப்டி திடலில் இருந்து மாற்றப்பட்டது. இதனால் புதுவை கடலூர் சாலையில் மேம்பால பணிகளை தொடங்க முடிவு செய்யப்பட்டது. இதனிடையே 100 அடி ரோடு மேம்பாலத்தில் விரிசல் ஏற்பட்டதால் அது சீரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. 2 மாதம் இந்த பணி நடைபெறும் என தெரிகிறது. இந்த பாலத்தில் ஒரே பாதையில் இருமார்க்கமாக வாகனங்கள் சென்று வருகிறது. ரோடியர் மில் போக்குவரத்தையும் ரத்து செய்தால் நகரில் நெரிசல் அதிகரிக்கும். எனவே மேம்பால பணிகள் தொடங்கும் முன்பு சர்வீஸ் சாலை அமைக்கப்பட முடிவு செய்யப்பட்டது. இதற்காக நீதிமன்றம் வனத்துறைக்கு வந்து செல்லும் வகையில் சிங்காரவேலர் சிலையிலிருந்து சிமெண்ட் சர்வீஸ் சாலை அமைக்கும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. 100 அடி ரோடு மேம்பால பணிகள் முடிந்தவுடன் கடலூர் சாலையில் மேம்பால பணிகள் தொடங்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் வகையில் இந்திய ராணுவத்திற்கு மரியாதை செலுத்தும் விதமாக ராயல் சல்யூட் பேரணி நடைபெற்றது. இதனை பிரபல தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கொடியசைத்து துவக்கி வைத்து பேரணியில் பங்கேற்றார். பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் காஷ்மீர் பஹல்காம் தாக்குதலில் உயிரிழந்த பொதுமக்களுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பதிலடி கொடுத்து தீவிரவாதிகளின் முகாம்களை அழித்த இந்திய ராணுவத்திற்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் தேச ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாக ராயல் சல்யூட் பேரணி புதுச்சேரியில் நடைபெற்றது. நெல்லித்தோப்பு தொகுதியில் இருந்து பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் தலைமையில் புறப்பட்ட ராயல் சல்யூட் பேரணியை பிரபல தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பேரணியில் சிலம்பாட்டம், தப்பாட்டம், பொய்கால் குதிரை, மானாட்டம், மயிலாட்டம் உள்ளிட்ட நடன கலைஞர்களுடன் 100 மீட்டர் நீளம் உள்ள தேசிய கொடியை கையில் பிடித்துக் கொண்டு 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்துடன் பேரணியாக சென்றனர். நெல்லித்தோப்பு தொகுதியிலிருந்து புறப்பட்ட பேரணியானது லெனின் வீதி, சாரம், காமராஜர் சாலை, 45 அடி சாலை வழியாக காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட வெங்கடா நகர் பூங்கா அருகே நிறைவு பெற்றது. பேரணியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவசங்கரன், கல்யாண சுந்தரம், அங்காளன், ரிச்சர்ட், ஜான்குமார் உள்ளிட்ட முக்கிய பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர்கள் பங்கேற்றனர். 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்ற தேச ஒற்றுமை பேரணியில் புதுச்சேரியின் பல்வேறு தொகுதிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் கலந்து கொண்டு ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்துடன் தேசிய கொடியை கையில் பிடித்தபடி சென்றனர். தொடர்ந்து காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் அலுவலகத்தில் இலவச உணவு கூடத்தை பிரபல தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் திறந்து வைத்து அன்னதான திட்டத்தை தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் புதிதாக 8 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம் என சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. உலகம் முழுவதும் கடந்த 2019ஆம் ஆண்டு கொரோனா வைரஸ் பரவியது. இதில் லட்சக்கணக்கானோர் உயிரிழந்தனர். கடந்த 2022ஆம் ஆண்டிற்கு பிறகு கொரோனா பாதிப்பு கட்டுக்குள் வந்தது. அதன் பின்னர் பெரிய அளவில் பாதிப்பு ஏதும் ஏற்படவில்லை. நிலையில் இந்த சில நாட்களாகவே இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் கொரோனா வைரஸ் தொற்று அவ்வப்போது காணப்படுகிறது. இந்த பாதிப்பு புதுவையிலும் ஏற்பட்டுள்ளது. புதுவையில் கடந்த 3 நாட்களில் 8 பேர் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் அரசு மருத்துவமனையில் உள்ள சிறப்பு வார்டிலும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக சுகாதாரத்துறை இயக்குநர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், புதுவையில் கடந்த 3 நாட்களில் 8 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அவர்களின் உடல்நிலை நன்றாக உள்ளதாகவும் அவர்கள் குணமடைந்து வீட்டிற்கு செல்லும் போது முகக்கவசம் அணிய அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரத்தில் மற்றவர்கள் யாரும் முகக்கவசம் அணியுமாறு மத்திய அரசிடமிருந்து அறிவுறுத்தல் ஏதும் வரவில்லை என்றும் இதற்கு முன்பு கொரோனாவால் பாதிக்கப்பட்ட 12 பேரும் குணமடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புதுவையில் பொதுமக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை என்றும் சுகாதாரத்துறை இயக்குநர் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரி காவல் நிலையங்களில் மக்கள் மன்றம் குறைகேட்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது பொதுமக்களின் 51 புகார்களுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுவை மாநில காவல்துறை சார்பில் மக்கள் மன்றம் என்ற பெயரில் மக்கள் குறைதீர்வு முகாம் வாரந்தோறும் சனிக்கிழமை நடைபெற்று வருகிறது. அதன்படி கடந்த வார சனிக்கிழமை நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் காவல்துறை துணைத் தலைவர் சசிசுந்தரம், கிழக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் பங்கேற்றனர். அவர்கள் மக்களிடம் மனுக்களை பெற்று விசாரித்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டனர். திருக்குன்னூர் காவல் நிலையத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், தன்வந்திரி காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி, கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்தில் கண்காணிப்பாளர் பக்தவச்சலம் ஆகியோர் பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று விசாரித்து நடவடிக்கை மேற்கொண்டனர். போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி, மோகன்குமார் ஆகியோர் போக்குவரத்து சம்பந்தமான மனுக்களை பெற்று நடவடிக்கை மேற்கொண்டனர். புதுவை பிராந்தியங்களான மாஹேவில் காவல் கண்காணிப்பாளர் சரவணன், ஏனாமில் ஆய்வாளர் ஆடலரசன் ஆகியோர் தலைமையில் பொதுமக்களின் குறைகள் மனுக்களாக பெறப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. புதுச்சேரி இணைய வழி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் தலைமையில் மனுக்கள் பெறப்பட்டன. மாநில அளவிலான மக்கள் மன்றத்தில் மொத்தம் 65 மனுக்கள் பெறப்பட்டு அவற்றில் 51 மனுக்களுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டது. 31 பெண்கள் உட்பட 223 பேர் பங்கேற்று புகார்களை அளித்தனர். அனைத்து வளங்களும் உள்ள புதுச்சேரியை சிங்கப்பூர் போல் உயர்த்த முடியும் என தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் உறுதியுடன் தெரிவித்துள்ளார். மார்டின் குழும நிர்வாக இயக்குனர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுச்சேரியில் ஞாயிற்றுக்கிழமை அன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அவர் அப்போது கூறுகையில், தேசிய நலனுக்காக முப்படை வீரர்கள் செய்த தியாகத்திற்கு நன்றி செலுத்தும் விதமாக வெற்றி பேரணி வெற்றிகரமாக அமைந்தது என்றும், இது அரசியல் சார்பற்ற இராணுவ வீரர்களுக்கு ராயல் சல்யூட் அடிக்கும் விதமான பேரணி என்றும் குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சிகள் என்ன குற்றச்சாட்டு வைத்தாலும் புதுவையில் யார் முதலமைச்சர் ஆக வேண்டும் என மக்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் எனவும் கூறியுள்ள அவர், சமீபத்தில் சுதந்திரம் அடைந்த சிங்கப்பூர் நாடு இன்று வளர்ந்துள்ளதாகவும் புதுவையில் வளர்ச்சிக்கான அத்தனை வளங்களும் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புதுவையை வேகமாக முன்னேற்றுவதற்கான பணியை மேற்கொள்வேன் என்றும், புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கை மேம்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பேட்டியின் போது சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், ரிச்சர்ட் ஜான்குமார், கல்யாண சுந்தரம், அங்காளன், சிவசங்கரன், சமூக சேவையாளர் ரீகன் ஜான்குமார் ஆகியோருடன் இருந்தனர். நம்மளுக்கு வந்து யூனியன் டெரிட்டரி இதுல வந்து நிறைய டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு. சிங்கப்பூர் எடுத்துங்க, அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சு நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சு எவ்வளவு ஆச்சு. அவங்களோட ஏரியா சைஸ் எடுத்துங்க, இந்த மாதிரி இவ்வளவு டூரிசம் இருக்கு, இவ்வளவு நிறைய விஷயங்கள் செய்யக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கு. ஆனா இதை வந்து இன்னும் அந்த பொட்டன்ஷியல் டேப் பண்ணாம இன்னும் வந்து இதுல நிறைய முன்னேற்றத்துக்கு வழி இருக்குங்கிறத நினைச்சோம். அதனால கண்டிப்பா இங்க ஏதாவது ஒரு மாற்றத்தை கண்டிப்பா சீக்கிரமா கொண்டு வர முடியுங்கிற நம்பிக்கையில தான் அந்த வருஷமா பாக்குறோம். சிங்கப்பூருக்கு நம்மளுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு, என்ன முன்னேற்றம் இருக்கு. நம்மளுக்கு ஒரே டைம்ல தான் நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சது. ஏன் அவங்க அன்னைக்கு இருக்கிற டெவலப்மெண்ட் அப்படி இருக்கு, நம்ம இன்னைக்கு டெவலப்மெண்ட் இப்படி இருக்கு. அப்படி இருக்கும்போது சில விஷயங்கள் நீங்க வந்து நம்ம வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நம்ம கொண்டு வரல, அந்த உலக தரத்துக்கு நம்ம கொண்டு வரணுங்கிறது தான் நம்மளோட ஆசை. இறுதி ஊர்வலங்களின் போது மாலைகளை சாலையில் வீசினால் இறப்பு பதிவின் போது அபராதம் விதிக்கப்படும் என உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் விடுத்துள்ள அறிக்கையில், சவ ஊர்வலங்களின் போது போக்குவரத்திற்கு இடையூறாக பொது இடங்களில் மலர்கள், மாலைகள் வீசுவது, பட்டாசுகள் வெடிப்பது, அனுமதியின்றி சாலைகளில் இரங்கல் பேனர்கள் வைக்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்களுக்கு விபத்து, இடையூறு ஏற்படுவதால் இத்தகைய செயல்களை தவிர்க்க அறிவுறுத்தப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பொதுமக்களிடமிருந்தும் சமூக ஆர்வலர்களிடமிருந்தும் இதனை தவிர்க்க தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உழவர்கரை நகராட்சிக்கு தொடர்ந்து வேண்டுகோள் வைத்து வருவதாகவும், பொதுமக்களின் உயிர் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு இறந்தவர்களின் உடல் மீது சாத்தப்படும் மாலைகள், மலர் வளையங்களை இறுதி ஊர்வலத்தின் போது சாலையில் வீசாமல் இடுகாட்டில் ஓரமாக வைக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். பொதுமக்களுக்கு இடையூறாக பட்டாசுகள் வெடிப்பது, அனுமதியின்றி சாலைகளில் பேனர் வைப்பது தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். மீறினால் இறப்பு பதிவின் போது உரிய அபராதம் விதிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் எச்சரித்துள்ளார். புதுச்சேரி உழந்தக்கீரைப்பாளையம் அனிதா நகரில் உள்ள ஸ்ரீதேவி கருமாரியம்மன் ஆலயத்தில் 30ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ தீமிதி திருவிழாவையொட்டி ஞாயிற்றுக்கிழமை காலை நவசக்தி பூஜை ஹோமங்கள் நடைபெற்றது. புதுச்சேரி உழந்தக்கீரைப்பாளையம் அனிதா நகரில் அமைந்துள்ளது ஸ்ரீதேவி கருமாரியம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு வருடமும் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு 30ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ தீமிதி திருவிழாவை முன்னிட்டு கடந்த மாதம் 28ஆம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா வெகு சிறப்பாக துவங்கியது. தொடர்ந்து விசேஷ அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. வெள்ளிக்கிழமை அன்று ஊரணி பொங்கல் விழா நடைபெற்றது. சனிக்கிழமை அன்று அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி அளவில் நவசக்தி பூஜை ஹோமங்கள் சிறப்பாக நடைபெற்றது. இதில் அப்பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
புதுச்சேரியில் பெண் உட்பட 7 பேரிடம் 3.83 லட்சம் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். வில்லியனூரை சேர்ந்த நபர் ஒருவர் செயலியை பதிவிறக்கம் செய்து முதலில் குறைந்த பணத்தை முதலீடு செய்துள்ளார். அதற்கான லாபம் கிடைத்துள்ளதால் அந்த ஆசையில் அவர் 1,20,000 ரூபாயை முதலீடு செய்தார். அதற்கான லாபம் கிடைக்கவில்லை. பின் தான் மோசடி கும்பலிடம் ஏமாந்தது தெரிய வந்தது. பாகூரை சேர்ந்த பெண் ஒருவருக்கு ஆன்லைன் மூலம் பணம் சம்பாதிக்கலாம் என மர்ம நபர் தொடர்பு கொண்டு தெரிவித்ததாக தெரிகிறது. அதனை நம்பிய அவர் 45,000 ரூபாய் அனுப்பி ஏமாந்தார். தாரம் பகுதியை சேர்ந்த மற்றொரு பெண் 46,000 ரூபாய் அனுப்பி ஏமாந்துள்ளார். லாஸ்பேட்டை சேர்ந்த பெண் ஒருவர் OLX செயலி மூலம் பழைய கார் வாங்குவதற்கு 40,000 ரூபாய் அனுப்பி ஏமாந்ததாக தெரிகிறது. நெட்டப்பாக்கம் பகுதியை சேர்ந்த மற்றொரு நபர் குறைந்த வட்டிக்கு பணம் தருவதாக கூறி அவரிடமிருந்து 34,000 ரூபாய் மோசடி கும்பல் ஏமாற்றியுள்ளனர். லாஸ்பேட்டை சேர்ந்த பெண் ஒருவரிடம் ஃபோன் ஆப் செயலி மூலம் கடன் பெற்று அதனை கட்டியுள்ளதாக தெரிகிறது. பின் அப்பெண்ணின் புகைப்படத்தை மார்பிங் செய்து மிரட்டி அவரிடமிருந்து 78,000 ரூபாய் மோசடி செய்துள்ளனர். அதே பகுதியை சேர்ந்த ஒருவரின் வங்கிக் கணக்கில் இருந்து 20,000 ரூபாய் எடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மர்ம கும்பலை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு சகசரநாம மண்டலி சார்பில் 19வது ஆண்டு விஷ்ணு சகசரநாம ஜபயஞ்சம் சித்தன்குடியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. ஞாயிற்றுக்கிழமை காலை 5:30 மணியளவில் தொடங்கிய இந்த நாம ஜபயஞ்சம் மாலை 5 மணி வரை நடைபெற்றது. உலகில் உள்ள அனைவரும் 27 நட்சத்திரங்களுக்குள் அடக்கம். இந்த 27 நட்சத்திரங்களும் 12 ராசிக்குள் அடக்கம். எனவே உலக நன்மைக்காகவும் உலக அமைதிக்காகவும் சகல சௌபாக்கியங்களையும் பெற வேண்டி 12 ஆவர்த்திகளாக சகசரநாம பாராயணம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு சகசரநாம மண்டலியின் தலைவர் ராஜாராமன் தேசிகதாசன், துணைத் தலைவர் ஜெயக்குமார், செயலாளர் முத்தியால் ராமானுஜதாசன் ஆகியோர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். வில்லியனூர் சுல்தான்பேட்டையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் போதைப்பொருள் எதிர்ப்பு மற்றும் சைபர் கிரைம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி சட்டம் மற்றும் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் நடைபெற்றது. வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டை பகுதியில் புதுச்சேரி காவல்துறை மற்றும் புதுச்சேரி அனைத்து பள்ளிவாசல் நிர்வாகிகள் கூட்டமைப்பு இணைந்து போதைப்பொருள் எதிர்ப்பு மற்றும் சைபர் கிரைம் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தியது. சட்டம் மற்றும் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி, வில்லியனூர் வட்ட ஆய்வாளர் ஆறுமுகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் பேசுகையில், புதுச்சேரியில் போதைப்பொருள் மற்றும் சைபர் கிரைம் குற்றங்களை தடுப்பதற்கு காவல்துறையானது 24 மணி நேரமும் செயல்பாட்டில் உள்ளதாகவும் இதற்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதைத் தொடர்ந்து சமீப காலமாக அதிகரித்து வருகின்ற சைபர் குற்றங்களை தடுப்பதற்கும் எவ்வாறெல்லாம் சைபர் குற்றங்கள் நிகழ்கின்றன, இத்தகைய சைபர் குற்றங்களை தடுப்பதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எந்த அளவிற்கு பொதுமக்கள் விழிப்புடன் பின்பற்ற வேண்டும் போன்றவற்றை சைபர் குற்றப்பிரிவு காவலர் மணிமாலன் விளக்க உரையாற்றினார். மேலும் புதுச்சேரி அனைத்து பள்ளிவாசல் நிர்வாகிகள் கூட்டமைப்பின் சுல்தான்பேட்டை பொதுமக்கள் சார்பில் காவல்துறை அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவில் பிரம்மோற்சவ தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் சிறப்பாக துவங்கியது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கோகிலாம்பிகை சமேத திருக்காமேஸ்வரர் கோவில் பிரம்மோற்சவ தேர் திருவிழாவை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் உள்ள பிடாரி அம்மனுக்கு காப்பு கட்டும் நிகழ்ச்சி கடந்த மாதம் 22ஆம் தேதி இரவு துவங்கியது. தொடர்ந்து 29ஆம் தேதி பிடாரி அம்மன் ரத உற்சவம் முடிந்தது. 30ஆம் தேதி விநாயகர் உற்சவம் நடைபெற்றது. சனிக்கிழமை இரவு 8:30 மணி அளவில் தேர் திருவிழா பிரம்மோற்சவம் கொடியேற்றுடன் துவங்கியது. தொடர்ந்து 13 நாட்கள் நடைபெறும் விழாவில் 3ஆம் தேதி பாரிவேட்டை நிகழ்ச்சி, 5ஆம் தேதி 63 நாயன்மார்களுடன் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா, 7ஆம் தேதி இரவு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற உள்ளது. வரும் 8ஆம் தேதி தேர் திருவிழா நடைபெற உள்ளது. காலை 7:40 மணி அளவில் சுவாதி நட்சத்திரத்தில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் உள்ளிட்டோர் தேரை வடம்பிடித்து துவக்கி வைக்க உள்ளனர். விழா ஏற்பாடுகளை கோவில் சிறப்பு அதிகாரி திருக்காமேஸ்வரன், சிவனடியார்கள், சிவாச்சாரியர்கள் மற்றும் உற்சவ மரபினர் சிறப்பாக செய்து வருகின்றனர். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.